பிடிச்சலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை ஹிட் பண்ணுங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம், வெல்கம் டு ஆல். இன்றைக்கி நாம் சோலை பணியாரம் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ரொம்ப ஹெல்த்தியான டிஷ், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் சிவப்பு சோளம் 2 கப், இட்லி அரிசி 1 கப், குண்டுளுந்து 1/2 கப், கூட கொஞ்சமாக வெந்தயம், இது எல்லாத்தையும் நல்லா கழுவிட்டு 4-5 மணி நேரம் அளவுக்கு ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். மினிமம் 3 மணி நேரமாவது ஊறணும், அப்போ தான் நல்லா இருக்கும். இது எல்லாத்தையும் ஒட்டுக்காக ஊற வச்சு நான் இப்போ மிக்சியில் அடிச்சுக்க போகிறேன். நிறைய குவான்டிட்டி இருக்குன்னா கிரைண்டரில் கூட போட்டுக்கலாம். நான் இன்றைக்கி கொஞ்சமாக தான் போட்டிருக்கேன், இந்த கப்பில் தான் மெஷர் பண்ணியிருக்கேன்றதுனால நான் மிக்சி ஜார்லேயே போட்டுக்கிறேன். நிறைய போட்டோம்னா தனித்தனியாக ஊற வச்சு தனித்தனியாக அரைச்சி எடுத்தோம்னா இன்னும் நல்லாயிருக்கும். நான் இன்றைக்கி பணியாரம் தான் ஊற்ற போகிறேன், அதனால் மிக்சியில் தான் அரைக்க போகிறேன், அதனால் ஒட்டுக்காக ஊற வச்சுருக்கேன். இதுதான் சிகப்பு சோளம். நாங்கள் நிறைய வெண்சோளம் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த சோளமும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், ரொம்ப சத்தானது. அதனால் கண்டிப்பாக நம்ம இதை ஃபுட்டில் அடிக்கடி சேர்த்துக்கணும். ரைஸையே சேர்க்கறதுக்கு பதிலாக இந்த மாதிரி நம்ம மாற்றி மாற்றி சேர்த்துக்கிறதுனால ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். குழந்தைங்களுக்கும் இந்த மாதிரி ஃபுட்டெல்லாம் சைல்டுஹுட்லேயே கொடுத்து பழக்கிடணும், இல்லைன்னா அவங்க சாப்பிட்டு பழக மாட்டாங்க. இது மிக்சி ஜாரில் சேர்த்து நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம். கொஞ்சம் கொரகொரப்பாக அரைச்சா கூட போதும், நல்லா மையாட்டம் அரைக்கணுன்ற அவசியம் இல்லை. பணியாரம் இதுலேயே தோசையும் செய்யலாம், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். இதை உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். உப்பு கூட கொஞ்சமாக புளிச்ச மாவு சேர்ந்து கலந்துக்கலாம். புளிச்ச மாவு சேர்ந்து கலக்கிறதுனால ஷார்ட் டைம்லையே ஃபெர்மெண்ட் ஆகிடும். நம்ம கொஞ்சம் டைம் இருக்குது, நாம் ஈவினிங் அரைச்சி வச்சு நெக்ஸ்ட் டே மார்னிங் தான் ஊற்ற போகிறோம் அப்படின்னா நாம் புளிச்ச மாவு கூட கலக்க தேவையில்லை. அது இந்த சம்மருக்கெல்லாம் புளிச்ச மாவு கலக்க வேண்டியதே கிடையாது. நான் இப்போ காலையில் செஞ்சு நைட்டுக்குள்ளே ஊற்றணுன்றதுனால கொஞ்சம் புளிச்ச மாவு கலந்து எடுத்து வைக்கிறேன். அப்போது நைட் நமக்கு இந்த மாவு தயாராகிடும். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்தாச்சு, மூடி வச்சுருவோம். காலையில் அரைச்சி வச்சது ஈவினிங் நைட் டிஃபனுக்கு இது கரெக்டாக இருக்கும். இப்போ இதை மூடி ரெஸ்ட்டு கொடுத்துருவோம். ஈவினிங் ஓப்பன் பண்ணி எப்படி புளிச்சிருக்குன்னு காட்டுறேன். இப்போ ஈவினிங் நான் வெங்காயமெல்லாம் வதக்கிக்கிறேன். இது மசாலா பணியாரமாக ஊற்றினா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குன்றதுனால வெங்காயம், கருவேப்பிலை, பச்சை மிளகா இதெல்லாம் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு ஒரு பேனில் எண்ணெய் சேர்த்து கடுகு, உளுத்தம் பருப்பு, சீரகம் இதெல்லாம் சேர்த்து வதக்கிக்கலாம். கூட கொஞ்சம் வரமிளகாவும் கிள்ளி போட்டிருக்கேன். கொஞ்சம் ஸ்பைஸியாக இருந்தால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பச்சை மிளகாவும் போட்டுக்கிறேன், இது ஒரு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். கூட கருவேப்பிலை, கொத்தமல்லி இது எல்லாத்தையும் போட்டு வதக்கிட்டு கூடவே பெரிய வெங்காயம் பொடி பொடியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன், அதையும் சேர்த்து வதக்கிக்கிறேன். இது ரொம்ப வதக்க வேண்டியதில்லை, லைட்டாக வதக்கிட்டால் போதும். ஒரு பிஞ்ச் உப்பு சேர்த்து வதக்கிட்டு அடுப்பு ஆஃப் பண்ணி விட்டுடலாம். இந்த அளவு உப்பு சேர்த்தா போதும். ஏற்கனவே நம்ம மாவில் சேர்த்துருக்கிறதுனால அதிகமாக சேர்க்க தேவையில்லை. கொஞ்சமாக சேர்த்து வதக்கி விட்டுட்டு இப்போ இதை மாவு கூட கலந்துக்கலாம். மாவு பாருங்கள் எவ்வளோ சூப்பராக ஃபெர்மெண்ட் ஆகிருக்கு. இதை ரொம்ப கலந்து விட்டுறக்கூடாது, ஏர் பபிள்ஸ் எல்லாம் உடஞ்சிருச்சுன்னா பணியாரம் நல்ல புஃப்ஸ்ன்னு வராது. இப்போ நம்ம வதக்கி வச்சுருக்கிற வெங்காயத்தை இது கூட சேர்த்துக்கலாம். இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த கார பணியாரம் நம்ம எம்டியாக பணியாரம் ஊற்றுறதை விடையும் இந்த மாதிரி வெங்காயம், கருவேப்பிலை, பச்சை மிளகாலாம் கட் பண்ணி போட்டு ஒரு ஸ்பைஸியாக ஊற்றுறதுனால ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சாதாரண பணியாரமாக ஊற்றினாலும் இது நல்லாயிருக்கும், பட் இந்த வெங்காயமெல்லாம் சேர்த்து செய்கிறப்ப இன்னுமே நல்லாயிருக்கும். இப்போ இது கலந்தாச்சு. இப்போ இது பணியாரம் ஊற்றிடலாம். அடுப்பில் கல் வச்சு நல்லா சூடாயிடுச்சு. லைட்டாக ஆயில் அப்ளை பண்ணிக்கலாம். ஆயில் ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு இப்போ பணியாரம் ஊற்றிடலாம். கல் ஓவராக காஞ்சிருச்சுன்னா பணியாரம் எந்த பணியாரமுமே ஊற்றினா எடுக்க வராது. ஸோ மீடியம் ஃப்ளேம் காஞ்ச பிறகு ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு அடுப்பை மீடியம்லேருந்து சிம்முக்கு மாற்றி விட்டு பொறுமையாக வேக வைக்கணும். அப்போ தான் பணியாரம் உள்ளே நல்லா வெந்து வெளியே நல்லா கோல்டன் ப்ரௌனாக வரும். நம்ம ரெகுலராக மாவு ஊற்றுறப்பையும் இந்த மாதிரி மெத்தடை யூஸ் பண்ணோம்னா பணியாரம் ஒரே மாதிரி ஈஸியாக எடுக்க வந்துடும். இப்போ நான் கொஞ்சமாக ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு அடுப்பை நல்லாவே சிம்மில் வச்சுருக்கேன். இப்போ இது குக் ஆகட்டும், ஒரு 5 மினிட்ஸில் பார்க்கலாம். இப்போ பாருங்கள் நல்லா கோல்டன் ப்ரௌனில் வெந்து சூப்பராக தயாராகிடுச்சு. எவ்வளோ ஈஸியாக திருப்ப வருது பாருங்கள். அவ்வளோதான், நம்மளுடைய ஹெல்த்தியான சோள கார பணியாரம் தயாராகிடுச்சு. இதுக்கு சாம்பார், சட்னி எது வேணால் வச்சுக்கலாம், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நான் இன்றைக்கி வரமிளகாய் சட்னி அரைச்சிருக்கேன். நாம் ரெகுலராக பச்சை மிளகாய் போட்டு அரைக்கிற சட்னியும் இதுக்கு நல்லாயிருக்கும். இந்த டிஷ்ஷை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய ஃபீட்பேக் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.